ஒரு சாதாரண வேலைங்க. நாளைக்கு காலையில் இவங்க எல்லாரும் பாருங்க, ஒட்டடை அடிக்கிறதுலேருந்து ஃபேனை துடைக்கிறதுலேருந்து பாத்திரத்தை எடுத்து கழுவி திரும்பி வைக்கிறதுலேருந்து அடுப்படியை க்ளீன் பண்ணுறதுலேருந்து பூஜை அறையை ஒதுக்குறதுலேருந்து எல்லா வேலையும் செய்வது பெண்கள், பார்த்து கொண்டே இருப்பது ஆண்கள். இப்படியே பார்ப்பாங்க. அவனுக்கு அவ்வளவுதான் வேலை. பாத்திரம் விளக்குறதுல எவ்வளவு கஷ்டம் தானே தெரியுமாயா? சில பாத்திரத்தை சோப்பு வச்சு விளக்கிடலாம், சில பாத்திரத்தை புளி வச்சு விளக்கணும், சில பாத்திரத்தை பீதாம்பரின்னு ஒரு பவுடரை வச்சு விளக்கணும், சில பாத்திரத்தை சாம்பல் வச்சு விளக்கணும், சில பாத்திரத்தை விபூதி வச்சு துடைக்கணும்னா பாத்திரத்தை மட்டுமல்ல குடும்பத்தையும் சுத்தமாக வைத்து கொண்டிருப்பது எங்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். காலையில கடையில போய் கறிக்கடையில நிக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு உடம்பு வலிக்குதுன்னா நைட்லயே கறி வாங்கணும். அந்த கறியை அலசி சுத்தம் பண்ணி ஒருத்தருக்கு கொத்துக்கறி, ஒருத்தருக்கு குடல் கறி, ஒருத்தருக்கு எலும்பு குழம்பு. இதுல கணவருக்கு தலைக்கறி தான் பிடிக்கும். பெரிய அஜித் ரசிகர் இவர், எனக்கு தலைக்கறி தான் பிடிக்கும் அப்படிம்பாரு. அதையும் நாங்கள் செஞ்சு கொடுத்து எவ்வளவு வேலைகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா பூஜாரியில் வந்து இவர் மணி அடிச்சுட்டு கற்பூரம் காமிச்சிட்டு தொட்டு கும்பிடு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. நாங்க ஓரமா நிப்போம். குடல் ரெடியா இருக்கும். ஆமா, குடல் ரெடியா இருக்கும், ரத்தம் பொரிச்சு ரெடியா இருக்கும், மூளை வறுத்து வச்சிருப்போம். இல்லாததெல்லாம் செய்யணும்ல அவருக்கு. இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா இல்லையா? ஆமா, அதற்காகத்தான். உங்களை கல்யாணம் பண்ண முன்னாடி அவருக்கு மூளையே இல்ல. உண்மையிலேயேங்க சமையல்ல அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்றதுன்னு அதிகமா குழம்புவது எங்கள் பெண்களாகத்தான் இருப்பார்கள். என்ன பண்றது, என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு. இதுல எங்களை போய் இவங்க செலவுன்னு சொல்றாங்களே. தீபாவளி அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ யாருங்க போய் பார்க்கறா? யார் போறது சொல்லுங்க. ஒரு நல்ல படம் கூட வரல. வராத நல்ல படத்துக்கு எப்படி போறாங்க? 100 ரூபாய் பெறாத டிக்கெட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்து முதல் ஷோ பார்ப்பது ஆண்களாக இருக்கிறார்களா பெண்களாக இருக்கிறார்களா என்று நீங்க யோசிச்சு பாருங்க. 2 பேரும் வேலைக்கு போறோம். ஆனா தீபாவளி அன்னைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்கறது பெண்கள் தலையில் மட்டும்தான் கட்டப்படுகிறது என்றால் இது நம்முடைய பாரம்பரியமாக இருக்கிறது. அதைத்தான் ஒருத்தர் கவிதையில சொன்னாரு. பாட்டிக்கு சுண்டக்கா வத்தல், தாத்தாவுக்கு ஃபில்டர் காஃபி, அப்பாவுக்கு முந்திரி பக்கோடா, அண்ணனுக்கு குலோப் ஜாமுன், தம்பிக்கு முட்டை பொடிமாஸ் என்று குடும்பத்தில் எல்லோருக்கும் பிடித்ததையே பார்த்து பார்த்து செய்யும் அம்மாவுக்கு பிடித்தது என்பவோ குடும்பம் மட்டும்தான் எழுதினார். எல்லாத்துக்கும் பிடிச்சது செய்வோம், என்னைக்காவது நமக்கு பிடிச்சது செஞ்சுருக்கோமா? எல்லாரும் சாப்பிட்டது போக கடைசி எங்களுக்கு என்ன தெரியுமா மிஞ்சி இருக்கும்? ஆறி போன டீ, மீந்து போன இட்லி, தீஞ்சு போன தோசை, இதுகெல்லாம் மிச்சம் வச்ச சோறு. இதை சாப்பிட்டுட்டு அடுப்பங்கரையில் அடிமை பெண்கள் போல இருப்பது எங்கள் பெண்கள். அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறது ஆண்கள் என்று சொல்லி பண்டிகை தீபாவளி எந்த கொண்டாட்டத்திலும் ஆண்கள் அதை கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறார்கள், பெண்கள் திண்டாடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.